உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா? அப்போ வாங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நான் இந்த கலரில் ஒரு ஃப்ளவர் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவர் நீங்களே பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி கவர் பண்ணதை நல்லா உருட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா அளவுக்காக எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வந்துட்டு இதை மேலே குட்டணுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து வச்சுக்கோங்க எங்கே குட்டணும்ட்டு. எதுக்கும் பார்த்தேன் அதுதான் சும்மானு. இதுக்கும் 2 வச்சுக்கோங்க தேவைப்படும். நான் இப்போ அப்படியே இந்த ஃப்ளவரை மேலே வச்சு போட்டேன். இதை வச்சதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பு எங்கள் அப்பா நான் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லோ கலர் உருட்டி வச்சுக்கோங்க. எல்லோ கலர் உருட்டிட்டு நான் இதில் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். சும்மா வேறு டிசைன் பண்ணலான்னு நான் கீழே இந்த பாட்டமில் பென்சில் மாதிரி பண்ணுறேன். இருங்க, இந்த பாட்டமில் எல்லோ கலரை வச்சு விடுறேன். சுற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு பிளாக் கலர் கொஞ்சோண்டு எடுத்து கீழே ஃபுல்லாக கவர் பண்ணிப்பாங்க. இன்னும் நான் பண்ணுற மாதிரி தெரியுதான்னு தெரில. நீங்கள் பிளாக் கலர் கொஞ்சம் நிறைய எடுத்து கவர் பண்ணிப்பாங்க. 2 சைடுமே கவர் பண்ணிட்டேன். இப்போ இப்படி பண்ணிங்கன்னா கீழே பிளாக் கலரில் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்காங்க. இப்போதைக்கு எனக்கு ஆரஞ்சு கலர் வேணும். அதனால தான் நான் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ உருட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே சுற்றி விட்டுலாமா? சுற்றி போதும். அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி அப்படியே ஒட்டி விட்டு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இதுவாக நல்லா நல்லா டைட்டாக ஒட்டிட்டு பண்ணிக்கோங்க.